இப்போ தான் ஒரு வழியாக நிம்மதியாக இருக்குது. எப்படா நான் ஆஃப் சாரி ரிமூவ் பண்ணுவோன்னு இருந்தது. சுடிதார் தான் நம்மளுக்கு எப்போவுமே. ஒரே டயர்டாக இருக்குது. இந்த அண்ணா பையன் என்ன பண்ணுறான்னு தெரிலையே. வீட்டுக்கு வேறு போகணும். அவன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். அவன் பாட்டு பார்ட்டி அப்படி இப்படின்னு போயிட்டா அவ்வளோதான். அம்மா அவன் நம்பி தான் இங்கே என்ன விட்டுட்டு போனாங்க. வீட்டுக்கு கிளம்பணும். அவன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும். ஹாய், என்ன ஞாபகம் இருக்கா? நீங்கள் 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 எப்படி உள்ள எப்படி வந்தீங்க? எப்போ வந்தீங்க? வெயிட், நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? என்ன உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு என்ன நீ பதிலே சொல்லலை. மித்து, என்ன விளையாட்டுது? இது ஜெயோட வீடு. யாருனாலும் உள்ளே வரலாம். நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க? நான் வேணா போயிட்டு மறுபடியும் வந்து காமிக்கட்டுமா? மித்து, விளையாடாதீங்க. நான் போகணும். வழி விடுங்க. எப்படி? நான் போகணும். போங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மேடம் ரெடியாக இருக்கீங்களா? இப்போவா? இங்கேயா? இங்கே தான். எனக்கு பயமாக இருக்கு. அண்ணா இங்கே தான் இருக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும். நான் வேணா வீட்டுக்கு போய்ட்டு ஃபோன் பண்ணட்டுமா? ஃபோனில் தானே 6 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். நான் இங்கே ஊருக்கு வந்தேன். 6 மாதம் ஆச்சு. 2 பேரும் மீட் பண்ணி எத்தனை தடவை பேசியிருப்போம் சொல்லு? அது அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மீட் பண்ணி தான் பேசவே இல்லையே. மித்து, சொல்லுங்கள் மேடம். அது அது வந்து நான் லண்டனில் இருக்கும்போது தான் ஃபோனில் பேசணும். வீடியோ கால் கூட மேடம் அலோவ் பண்ணல. சரி, ஓகே. அதில் ஒரு லாஜிக் இருந்தது. இங்கே வந்து மாடி ஃபோனில் 2 பேரும் பக்கத்தில் இருந்துட்டு கூட நேரில் பார்த்து மீட் பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியவே இல்லை. அப்படிலாம் இல்லை. யாராவது பார்த்துட்டா? ஆமாம், நீயும் நானும் மட்டும்தான் உலகத்தில் இல்லாத பண்ணிகிட்ருக்கோம். நம்மளை பார்க்க போகிறாங்க. நீயும் நானும் மட்டும்தான் சந்திச்சுக்கிறதே இல்லை. மற்றபடி சகலமும் ஏகபோகமாக நடந்துகிட்ருக்கு. அதாவது உங்கள் அண்ணன்களுக்கு. இல்லை, நீ இன்னும் அப்படியே நம்பிட்டே என்ன உங்கள் அண்ணன்கள் நல்லாங்கன்ட்டு. இதுக்காகலாம் நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாலும் உங்ககிட்ட காமிக்க முடியாது மேடம். சத்தியம் கையிலுமா? அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க, இப்பயும் அப்படியா? அன்னைக்கு என்ன சொன்னேன்? லவ் பண்ணுறாங்கன்னு தானே சொன்னேன். அப்புறம் எப்படி இப்போயும் தான் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க? ஏன், அதில் என்ன டவுட் உனக்கு? அது மேடம் என்ன லவ் பண்ணுறீங்க தானே? இல்லை அதுலேயும் டவுட்டா? ஹலோ, இன்னைக்கும் ஏமாற்றி ஓடிலான்னு நினைக்காத. அதெல்லாம் முடியாது. ஐ லவ் யூ. என்ன மேடம் திருப்பி சொல்ல மாட்டீங்களா? ஐ லவ் யூ டா பொறுக்கி. பொறுக்கியா உன்ன? வலி ஒன்று வருது உன் முடி கொண்டு தடவு நெஞ்சு கொள்ளும் இருப்பு இது நீர் கொண்டு அணைப்பதன் பொறுப்பு ஊற்றியா தீரும் நான் பஞ்சினால் மாறும் பொறுக்கியே பிடிச்சிருக்கா? ஐயோ, இதுக்கே எப்படின்னா இன்னும் எவ்வளவோ இருக்கு மேடம். இருக்கு. 6 மாசமா பக்கத்தில் இருந்துக்கிட்டே பார்க்கக்கூடாதுன்னு இல்லை. அதுக்கெல்லாம் நிறைய பனிஷ்மெண்ட் இருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு. நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். பேசாமல் உங்கள் அண்ணா அர்ஜுன் கிட்ட நம்ம விஷயத்தை பற்றி சொல்லி சீக்கிரமே உன்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன். ஜீவி, ஜீவி வெளியில் போங்க. ஜீவி உங்களை தான். வெளியில் போங்க.
ஜீவி நோ ஜீவி. ஏய் ஜீவி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கையெடுங்க. அமைதியாரு. ஜீவி. ம் ம். வெளியில போங்க. சந்தியா. வேணாம் ஜீவி, சொன்னா கேளுங்க. வேணாம் பேபி. நோ. இதழ்கள் பொய் சொல்லுத என்னை சொல்லும் தெரியாத உண்மை தெரியாதா வேணாம் சொன்னா கேளுங்க. ரசித்த பின்னே பிடிக்கவில்லை மலர்கள் கண்டு கேட்டு உண்டு என்று உற்ற போல கண்ணில் இருக்கு இந்த பெண்ணில் இருக்கு பூமி மீது வந்து நானும் பிறந்ததற்கு பொருள் இருக்கு ப்ளீஸ் வேண்டாம். என்னடி வேணாம்? நோ. எனக்கு வேணும். படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் விழி சேர்ந்தது விடிய விடிய மடி பொன்வினை உண்மேனி மீட்டட்டும் என்மேனி வந்து கலந்திடு வீரல் பட மெல்ல உடல் மட்டும் இங்கு கிடக்குது நீயும் உயிர் கொடு வேணாம். சந்தியா. தீண்டி தீயை ஊட்டுகிறாய் துண்டி துண்டி தேனை ஊட்டுகிறாய் நீயே உலகம் கவிதைகளாய் அழுதல் தீவிரவாதியினாயுதமா ஜீவி. 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 சாரி சந்தியா. டேய் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜீவி உங்களை தான். ஜீவி உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கு. காது கேக்குதா இல்லையா? சாரி. ஜீவி. நோ ஜீவி. அறிவில்ல. ஜீவி இல்ல அறிவில்லையான்னு கேட்டேன். ட்ரெஸ் மாத்திரல டோர் லாக் பண்ணணும்னு தெரியாது. அது வந்து அசிங்கமா இல்ல? டோர் லாக் பண்ணி ட்ரெஸ் மாத்தணும் தெரியாது. கொஞ்சமாவது இருக்கா உனக்கு? இல்லைண்ணா. லாக்கா? லாக் பண்ண நான் எப்படி உள்ள வந்தேன்? ஜீவி. இனிமேனாலும் கதவை லாக் பண்ணிட்டு எதா இருந்தாலும் பண்ணு. இப்படி ஓப்பனா வச்சுட்டு எதுவும் பண்ணாத. ஜீவி. ஜீவி என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு போறாங்க? ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? ஏன் மேல என்ன தப்பு? Ladies, this one's for you. Lucky for Luckita, oh Lalita. Don't you know I gotta get rich up? No, I gotta get rich up. Come on, girls, can I kiss you? I miss you, wanna hold you, girl, and make you mine. Wanna hold you, girl, baby, all the girls, give it up to me. Manmadan, that's who I be. Ladies, wanna be a girl. Tell me, do you wanna say give it up to love. Got me going around. ஹாய் எவ்ரிவான். நிறைய பேர் என்ன மிஸ் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க என்ன மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அர்ஜுன் கையில் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் 1 or 2 எபிசோட்ஸில் 2 பேரையும் சேர்ந்து பார்க்கலாம். அட்மின்க்கு அர்ஜுனையும் ஜீவியும் பிரித்து வைக்க மனசு இல்லை. 2 பேரும் ஒன்றா இருந்து பிரித்து பார்க்கறதுக்கு. அதனால தான் தனித்தனியாக வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் ட்விஸ்ட் ரிவால்வ் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்றா காமிச்சிருவாங்க. ஓகே, நம்மளுக்கு ஃபோன் பண்ணலாமா? மேடம் என்னை ரொம்ப மிஸ் பண்ணாங்கல்ல. ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் பொண்டாட்டி, எப்படி இருக்கீங்க மேடம்? பொண்டாட்டியா? அச்சோ. பொண்டாட்டி இல்லடி, அழகான பொண்டாட்டி, என்னோட பொண்டாட்டி, என் செல்ல பொண்டாட்டி. என்ன உங்கள் தம்பி என்னன்னா அண்ணியும் கூப்பிட்றாங்க, நீங்கள் என்ன பொண்டாட்டின்றீங்க? வீடியோ கால் பண்ணிக்கோங்க, ஞாபகம் இருக்குல்ல? வெளியில் கேட்கும், யாராவது பார்த்தா அவ்வளோதான். கரெக்டாக தானே சொல்லியிருக்கான் அண்ணி. சொல்லுவீங்க, யாருக்காவது தெரிஞ்சா அப்புறம் இருக்கு அண்ணியா பண்ணியான்னு. சரிங்க மேடம், கோவப்படாதீங்க. கோவப்படுறத பார்க்கறதுக்காக வீடியோ கால் பண்ண. அச்சுக்குட்டி, என்ன திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் கூட கல்யாணத்தை ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு முக்கியமான வேலையா? மேடம்க்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு, ஹாப்பி நியூஸும் இருக்கு. நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு பண்ண ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரியலி? ஆமாண்டி. இன்னும் நான் யார்கிட்டையுமே சொல்லலை, அம்மா கிட்ட கூட சொல்லலை, உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
அவ்வளோதானா? வேற என்ன வேணும்? ஓஹோ மேடம், ஃபோனில் பேசுகிறீங்கன்னு தைரியத்தில் பேசுகிறீங்களா? நேரில் பேசினா என்ன வேணும்னு கேட்க மாட்டேன், ஃபோனில் பேசுகிறதுனால என்ன வேணும்னு கேட்குறேன். ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் மேடமோட மேரேஜ்லேருந்து ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தேன், க்யூட்டாக இருந்தீங்க. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்னா? இப்போ யார் அனுப்பிச்சா? எப்படியோ பார்த்தேன். ம், ஆமாம், என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க? ம் இல்லை, பிளாக் பியூட்டி திடீர்னு பளிச்சுன்னு இருக்கீங்க. ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருக்கு. ம் ம் பளிச்சுன்னு இருக்கேன். ம் இந்த ட்ரெஸ்ஸில் க்யூட்டாக இருக்கீங்க. இதெல்லாம் உனக்கே ஓரல, இவ்வளோ தூரத்தில் இருக்கேன்னு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கியா? நிஜமாலுமே இன்னைக்கு என்னோட பிளாக் பியூட்டி டிஃப்ரெண்ட்டாக தெரியுறாங்க, க்யூட்டாகவும் இருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ இத்தனை நாளாக க்யூட்டாக இல்லையா? எப்படி கேட்டால் என்ன பதில் சொல்லட்டும்? சொல்லுங்க, என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. எப்பயும் விட இன்னைக்கு ஓவர்லோடாக இருக்கீங்க. எப்பா எப்பா எப்பா, என் கையெல்லாம் இது மேடம், இப்படிலாம் பேச மாட்டீங்கன்னு எவ்வளோ நாள் எங்கிருக்கேன் தெரியுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, எப்பயும் போல தான் இருக்கேன். இன்னைக்கு பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க, அதனால சொன்னேன். அப்புறம் பொண்டாட்டி, என்னவெல்லாம் நடந்திருக்கு? ஜெய்க்கு கண்மணிக்கு மேரேஜ் ஆயிருக்கு. இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லைல்ல. ம் நான் அங்கே இருந்தால் கூட உனக்கு எனக்கும் கல்யாணம் நடந்திருக்கும் போல. ரொம்ப தான் ஆசை. ஏன்? என்ன ஏன் அடி வாங்க போகிறீங்க? அப்புறம் ஜெய் வீட்லையா இருக்கா? ம் கண்மணி எவ்வளோ சாப்பிட்டீங்களா? என்னங்க மேடம்? என்னது? இல்லை ஏதோ சொல்ல வந்தீங்க. ஒன்றும் இல்லையே, சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். ஏன்? இல்லை நான் வந்து ஊட்டி விட போறியா? இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. எது? அச்சோ, என்ன சொல்ல வந்த? ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணிட்டா? நீ தானே கால் பண்ணிட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். அதெல்லாம் இல்லை, என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லு. என்ன? கண்மணி, அதான் கேட்டுச்சுல, அப்புறம் என்ன? கம்ப்ளீட் த சென்டென்ஸ். கம்ப்ளீட் பண்ண விட மாட்டீங்க. ஃபோனில் இருக்கனால தப்பிச்சேன், இல்லைன்னு வச்சுக்கோ. சரி சொல்லுங்கள், சாப்பிட்டீங்களா? இல்லைடா, இனிமேல் தான். எல்லாரையும் மிஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக எல்லாரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். முக்கியமாக மேடமையும் இன்னொரு ராஸ்களையும் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் கையால்? அச்சோ, ம் என்னாச்சு? இந்த ராஸ்கல் அங்கே இருக்கானா? ம் அதான் ஜீவி அங்கே இருக்கானா? ம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் போயிட்டாங்கன்னு தெரியலையே. கயல், உனக்கு ஒன்று தெரியுமா? 3 days எனக்கு அவன் கால் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறான். ஃபோனு என்கிட்ட பேசவே இல்லை. இல்லை செல்லக்குட்டி, இங்கே ரொம்ப வேலை இருக்குல்ல, நீங்களும் உங்கள் கிளம்பி போயிட்டீங்க. அவங்க தான் ஜெய் கூட வந்து எல்லா வேலையும் பார்த்துக்குறாங்க, அதனால கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பாங்களா இருக்கும். நைட் தூங்கியிருப்பான்ல, ஃபோனே எடுக்காம இருப்பான். அது எப்படி? இல்லை அச்சுக்குட்டி, என்கிட்ட கூட கேட்டாங்க, அச்சு என்ன பண்ணுறான், ஃபோன் பண்ணானா என்ன பண்ணுறான்ட்டு. நான் கூட பேசிட்டு தான் இருந்தேன், மதியம் என்கிட்ட கூட பேசினாங்க. அச்சோ, நீங்கள் எதையும் போட்டு மனசில் குழப்பிட்டு இருக்காதீங்க. உன்கிட்ட பேசியிருக்கான், என் கால் அட்டன் பண்ண மாட்டானாமா? நான் பார்த்த வரலும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க, அதனால தான் அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் என்ன சும்மாவாக போயிருக்கீங்க, முக்கியமான ஒர்க்காக போயிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும்ல, அதனால டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இருந்திருப்பாங்க. நீங்கள் கால் பண்ணும்போது பிஸியாக இருந்திருப்பாங்க, அப்புறமா அவங்க கால் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் எதுவும் பிஸியாக இருப்பீங்கன்னு நினச்சிருந்துருப்பாங்க. என்கிட்ட கேட்டாங்க. ஐ மிஸ் ஹிம். ஓகே செல்லம், இன்னும் 2 days வந்துடுவீங்கல்ல, வந்ததுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா தானே இருக்க போகிறீங்க. புரியுது எனக்கு. அவன் இப்போ இங்கே இருக்கானா? தெரியலம்மா, நான் அப்போ பார்த்தேன், இப்போ இருக்காங்க என்னன்னு தெரியல. இதை பற்றி மனசு குழப்பிக்காம நிம்மதியாக டின்னர் முடிச்சுட்டு படுத்து தூங்குங்க. இன்னும் 2 days தானே, சின்ன பிள்ளை மாதிரி என்னது? நானும் அவனும் அவர் தெரிஞ்ச நாள்லேருந்து இப்படி பேசாமலே இருந்ததில்ல. ஃபோன் எடுக்காமலாம் இருக்க மாட்டான். ஒரு நாள் கூட பேசாமல் இருந்ததில்ல. முழுசாக 4 நாளாச்சு 2 பேரும் பேசி. புரியுதுமா, என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் அப்படி இருக்குல்ல, 2 பேரும் பிஸியாக இருக்கீங்க. நீ என்ன சொன்னாலும் எனக்கு சமாதானம் ஆக மாட்டேங்குது. எனக்கு அவனை பார்க்கணுன்னு இருக்கு, பேசணுன்னு இருக்கு. 2 நாள் வந்து பாருங்க, பேசுங்க, கட்டி பொருளுங்க. லேட் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணட்டுமா? பார்க்கலாம்டா, நான் டின்னர் முடிச்சுட்டு வந்து கால் பண்ணுறேன். நீ கால் பண்ண இங்கே டவர் சரியாக கிடைக்காதுடா. அப்போ நீங்கள் பண்ணாதானா, நான் பண்ண முடியாதா? ஏய் என்னடா? ஐ மிஸ் யூ அச்சு. ஐ மிஸ் யூ டூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ.
முடியல. பிச்சு பிச்சு. ம், பக்கத்தில் மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கோ மவளை, என்கிட்ட செத்த நீ. என்ன பண்ணுவீங்க? ஹே இல்லை, ஒரு மார்க்கமாக தான் இருக்க. 2 நாள் தானே, வெயிட் பண்ண. என்ன பண்ணுவேன்னு வந்து சொல்கிறேன். ஐ எம் வெயிட்டிங். ஓகே பாய் டார்லிங். பாய் சின்னக்குட்டி. நைட் கால் பண்ணிட்டோம். ம், பாய். பாய். பொண்டாட்டி அச்சோ வைக்கப்படும் போது அழகாக இருக்க. அச்சோ. சரி ஓகே பாய். ம். ஐ லவ் யூ கையால். அன்பே உன் ஒற்றை பார்வை அதை தாசித்தேன். கிடையாது என்றால் கிளியே என் உயிர் போகத்தேன். 4 ஆண்டு தூக்கம் கெட்டு இன்று ஐ லவ் யூ அண்ட் மிஸ் யூ அச்சோ. காற்றும் கடலும் நிலமும் அடித்தீ கூட தித்தித்தேன். மாணிக்கத்தேரே உனை மலர் கொண்டு பூசித்தேன். கிள்ளி இது நிஜம்தானா சோதித்தேன்.